வவுச்சர் டைப் மாஸ்டரில் வவுச்சர் டைப் மாஸ்டர்னு இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 5 என்ட்ரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இங்கே யூசர் க்ரியேட் பண்ணும்போதே வந்து இந்த 5 என்ட்ரி வந்துடும். சேல்ஸு, டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, எஸ்டிமேஷன், டெலிவரி நோட்டு, டிசி போடுறதுக்காக டெலிவரி நோட்டு இதெல்லாம் வந்துடும். இது எதுக்கு அப்படின்னா இந்த 5 ஃபார்மே வந்து டிரான்சாக்ஷனில் வந்திருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேல்ஸ் என்ட்ரி நான் எடிட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் டைப் சேல்ஸ் அப்படின்றது இது வந்து அண்டர், அதாவது எந்த வவுச்சர் குரூப் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இது வந்து எஸ்டிமேஷனாக டெலிவரி நோட்டான் இருக்கும். இது வந்து பில் பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு எந்த பேங்க் டீட்டெயில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பில் போடும்போது காமிக்கிறேன். இது வந்து பில் நம்பர் ஃபார்மேட்டு, வவுச்சர் நம்பர் ஃபார்மேட்னு இருக்குது. இது வந்து பில் எத்தனை நம்பர் வரணும் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ 4ன்னு போட்டிங்கன்னா 0001 அப்படின்னு ஒரு 1ஆம் நம்பர் பில்லுக்கு. இது 15ஆம் நம்பர் பில்லுனா 0015 அப்படின்னு வரும். இதே வந்து 6ன்னு போட்டிங்கன்னா இப்போ 15ஆம் நம்பர் பில்லுனா 4 0 போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 15ன்னு வரும். அடுத்தது இந்த கீழே இருக்கிறது வந்து பில் டிசைன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைட்டில், பில் என்ன டைட்டில் வரணும், அப்புறம் வந்து இந்த டெக்ளரேஷன் இதை மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே யூசர்ஸ் இருக்கும். யூசர்ஸ் வந்து எந்தெந்த யூசருக்கெல்லாம் இந்த ஃபார்ம் வரணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் ஃபார்ம் எடுத்து இன்னொன்று காப்பி பண்ணி செஞ்சு காட்டுறேன். சேல்ஸ் பட்டனில் சேல்ஸுக்கு நேராக இருக்கிற எடிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சேல்ஸ் இருக்குது. இதே வந்து லேபர் பில்லாக இன்னொன்று வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சேவ் ஆஸ் பட்டன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேல்ஸ் அப்படிங்கிறத லேபர் பில் மாற்றிக்கிறேன். இந்த பில் நம்பர் ஃபார்மேட், அதாவது வவுச்சர் நம்பர் ஃபார்மேட், இதை வந்து எஸ்பி போல் எல்பின்னு மாற்றிக்கிறேன். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரும் வவுச்சர் நம்பர், இதை வந்து 4ன்னு இருக்கட்டும், இல்லை 3ன்னு மாற்றினீங்கனாலும் சரி. 3ன்னு மாற்றி எப்படி வருதுன்னு காமிச்சிடறேன். இது சேல்ஸ், அண்டர் வந்து சேல்ஸாக ஒரு லேபர் பில்லுக்கு. இதில் பேங்க் வந்து ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இது செலக்ட் பண்ணிடலாம். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா லெட்ஜஸ்லேருந்து வரும். லெட்ஜஸில் நான் வந்து ஐசிஐசிஐ, எஸ்பிஐ அப்படி 2 க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே அந்த 2 இங்கே லோடாக இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த பில் டிசைன்ஸில் வந்து லேபர் பில் பொறுத்த வரைக்கும் ஹால்மார்க் பில் தேவைப்படாது, அதனால் இது எடுத்துடலாம். இங்கே இருக்கிற டெலீட் வந்து இங்கேருந்து மட்டும் டெலீட் ஆகும். நீங்களாகவே ஒரு புது பில் டிசைன் ஆட் பண்ணோன்னா ஆட் பில் டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பில் டிசைனுக்கு ஒரு பேர், எந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வவுச்சர், கிராஸ் டவுன் நெட்டு, வவுச்சர் லெட்டர் இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பில்லில் வந்து பீசஸ், கிராஸ் வெயிட்டு, நெட் வெயிட் இதெல்லாம் இருக்கும். இந்த டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா பீஸ் மட்டும் இருக்கும். அதில் வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது காமிச்சிடுறேன். இந்த டிக்ளரேஷன் டைட்டில் அப்படிங்கிறது வந்து பில்லில் பாட்டம் சைடில் வந்துட்டு டெக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று வரும். அதுக்காக ஃபுட்டர் நோட்டு வந்து ஃபைனலாக வர்றது. இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், என்ட்ரி காமிச்சிடுறேன். இதில் எடிட் கொடுங்க. இதில் போட்டிருக்கு. இது வந்து பில்லில் பாட்டம் சைடில் எப்போவுமே வரும், அதுக்காக போட்டிருக்கு. இதை நீங்கள் எடிட் பண்ணுறேன்னு மாற்றினா மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் அடிஷனலாக அந்த ஃபுட்டர் நோட்டில் தேங்க்ஸ் விசிட் அகைன் அப்படின்னு மாற்றிருக்கேன். மாற்றிட்டு எடிட் கொடுத்துறேன். இது ஆட் ஆயிடுச்சு. இங்கே இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஆட் யூசர்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து இப்போ டெமோ அப்படிங்க இந்த இதுக்கு வந்து ஒரே ஒரு யூசர் தான் ஆட் ஆகிருக்கு. அப்போ வந்து இந்த யூசருக்கு மட்டும்தான் இது வரும். இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் யூசர்ஸ் இருப்பாங்க. இப்போ டெமோ ஏ, டெமோ செக் இந்த மாதிரி சப் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த சப் யூசருக்கு இவருக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து டெமோங்க யூசருக்கு வரும், டெமோ செக்குங்கிற யூசருக்கு வரும்.
மற்ற யூஸருக்கு வராது. எந்தெந்த யூஸருக்கு வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் கொடுக்கக்கூடாது. இது வந்து சேவஸ் 2 பட்டன் இருக்குது. இது வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத மோடிஃபை பண்ணோன்னா அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அந்த சேல்ஸ் அப்படியே விட்டுட்டு லேபர் பில் தனியாக இருக்கணும். அதனால் சேவேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மற்ற ஃபீல்டெல்லாம் மறுபடியும் இன்னும் அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போ சேவேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லேபர் பில் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் ஆட் ஆயிடுச்சு. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெனுவே ஆட் ஆகிருக்கும். சேல்ஸுக்கு அடுத்து தான் இங்கே லேபர் பில் அப்படின்னு இருக்குது. இதில் எந்த என்ட்ரி இல்லை, ஏன்னா இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் என்ட்ரி இருக்கும், ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறதுனால அதில் இருக்கும். இப்போ சேல்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காப்பி பண்ணி இன்னொரு வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லேபர் பில்லில் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு எந்த பார்ட்டியும் அவங்க பேர் செலக்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம் கிளிக் பண்ணிட்டு இப்போ லேபர் சார்ஜ் தான் சார்ஜ் பண்ண போகிறோம். லேபர் சார்ஜ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே பீஸ் போடணும்னா போடலாம். அடுத்து கிராஸ் வெயிட்டு, இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு கிராமுக்கு 150 ரூபா போடுறேன். இது வந்து லேபர் சார்ஜு. சேவ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும். இங்கே ஒரு என்ட்ரி ஆடாக இருக்குது. இப்போ பிரிண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தாங்க எல்பி அப்படின்னு போட்டு வவுச்சர் நம்பர் போட்டு அக்கௌண்ட் இயர் போட்டிருந்தேன். அதனால் LB 001 2025-26 வந்திருக்கு. இதில் 3 டிஜிட்னு கொடுத்ததுனால 1ஆம் நம்பருக்கு பில்லு வந்து 001 அப்படின்னு வந்திருக்கு. இதுவே நீங்கள் நம்பரை 0ன்னு போட்டுட்டிங்கன்னா வெறும் LB 1 அப்படின்னு வரும். அதே நம்பர் வந்து LB 0001 வரணும்னா நீங்கள் ஒரு 4 டிஜிட்னு போடணும். 4ன்னு போட்டிங்கன்னா 0001 வந்திருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் வவுச்சர் டைப் மாஸ்டரில் தேங்க்ஸ் விசிட் அகைன் ஆட் பண்ணியிருந்தால் அது இங்கே ஆட் ஆகிருக்கு. இப்போ அந்த வவுச்சர் டைப் மாஸ்டரில் இந்த ஆட் பில் டிசைனுக்கு கீழே 2 டிசைன் இருக்குது. இப்போ இந்த வவுச்சருக்கு வந்து நம்ம 2 விதமான டிசைனில் மாற்றி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே லேபர் பில் போயிட்டு எடிட் கொடுக்கும்போது இங்கே இருக்கும். நம்ம அங்கே என்னென்ன ஆட் பண்ணணுமோ அது இந்த 2 இங்கே காட்டும். இப்போ பில் பீஸ் கிராஸ் நெட்டு பில் அப்புறம் கிராஸ் ஸ்டோன் நெட் இது 2ல் எது உங்களுக்கு வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸு கிராஸ் நெட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பீஸு கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட் இந்த 3மே வந்துருக்கும். இது வந்து கிராஸ் ஸ்டோன் நெட்டு இந்த 3 வேணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கும். இப்போ இதில் வந்து கிராஸ் வெயிட் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, நெட் வெயிட் இருக்குது. இப்போ அதே மாதிரி மேலே டைட்டில் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்குது. அது மாதிரி லேபர் பில்லுக்கு அது எனக்கு வேண்டாம், வேறு மாதிரி வேணும், டெலிவரி பில் வேணும், இல்லைன்னா லேபர் பில்லே வேணும்னா என்ன பண்ணணுன்னா மாஸ்டரில் போய்ட்டு வச்சு டைப் மாஸ்டர் போங்க. இங்கே எடிட் கிளிக் பண்ணிக்கலாம். லேபர் பில்லில் இந்த இதில் எடிட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற எடிட்டில் போயிட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ்க்கு பதிலாக லேபர் பில் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு அப்புறம் எடிட் கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு மட்டும் மாற்றிருக்கேன், இதுக்கு மாற்றலை. இதே மாதிரி இன்னொன்று வேணும்னு போட்டுக்கலாம். இப்போ சில டைம் வந்து எனக்கு சில டைம் லேபர் பில் வேணும், சில டைம் டேக்ஸ் இன்வாய்ஸ் வேணும்னா இன்னும் இங்கே வந்து 2 எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எடிட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆஸ் நியூன்னு கூட போட்டுக்கலாம். இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஆட் ஆஸ் நியூன்னு கொடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றி போடணும். பில் பீஸ் கிராஸ் நெட்டு இப்படி அடிஷனில் ஏதாவது சேர்த்திக்கோங்க. இப்போ ஆட் ஆஸ் நியூ கொடுக்குறேன். இப்போ நான் அடிஷனில் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் டைட்டில் மட்டும் மாற்றிருக்கேன், வேறு எதுவும் மாற்றலை.
இப்போ வந்து பில் பீஸ் டாஸ் நெட்லேயே வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கும், இப்படியும் இருக்கும். இது என்ன வித்தியாசம்னா ரெண்டும் சேம் தான், டைட்டில் மட்டும் வேறு. இப்போ இதை கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன், டைட்டில் மட்டும் மாறி வரும், டேக்ஸ் இன்வாய்ஸ் கம் லேபர் பில்லு. அதாவது ஒரு பில் பிரிண்ட் ஆகும்போது என்னென்ன வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வவுச்சர் டைப் மாஸ்டர் இருக்குது.